ஜெய் ஹிந்த். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து பார்டர்ல நின்று இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ற நம்ம மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வீர முழக்கம். இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அவரோட வீர முழக்கமா முறையா அடாப்ட் பண்ணவர். ஒரு பக்கம் காந்திஜி நான் வயலன்ஸ் மூலமா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போராடும் போது கிவ் மீ பிளட் அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு புது டைமென்ஷன் கொண்டு வந்த ஒரு கட்சி ஹீரோ. வயலன்ஸில் இருக்கிறது மோசமானது தான், பட் அந்த வயலன்ஸை விட அடிமையாக இருக்கிறது இன்னும் கேவலமானது அப்படின்னு சொல்லி யூத் மேலே ஒரு லிபரேஷன் சென்ஸை கொண்டு வந்த ஒரு மகான். லிட்டரலி இவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா இவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் தான் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷனா 71 நாள் உலகம் முழுக்க சுற்றி வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டா INA, அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஃபோர்ஸை கேதர் பண்ணி அதோட கமாண்டர் இன் சீஃபாக மாறின ஒரு போராளி. காந்தியே இவரோட பேட்ரியாட்டிசம் அண்ட் பிரேவரியை பார்த்து வியந்தும் இருந்திருக்காரு, பாராட்டியும் இருக்காரு. I am talking about none other than the real Superman of India, Netaji Subhas Chandra Bose. 1945ல, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப சிவியராக நடந்துட்டு இருந்த செகண்ட் வேர்ல்ட் வார் எண்டுக்கு வந்த பீரியட். அதே சமயம் ஏஷியன் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா பிரிட்டிஷ் ரூலில் இருந்து லிபரேட் ஆகிறதுக்காக நடந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பீக்கில் இருந்த பீரியட். அந்த பீரியடில் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்த ப்ராமினன்ட் லீடர்ஸில் ஒருத்தரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தாய்வானில் நடந்த ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டாரு அப்படின்னு ஜப்பான் கவர்மெண்ட் சடனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த நியூஸை நம்பாத இந்திய மக்கள் நேதாஜியோட டெத்தில் ஏதோ கிளாரிட்டி இல்லை, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. இதனால் பல இன்கொயரி கமிஷன்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டு இன்வெஸ்டிகேஷனும் நடத்தப்படுது. அந்த என்கொயரிஸில் இருந்து கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட் மக்களோட டவுட்டை கிளியர் பண்ணிச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. உண்மை என்ன? இப்படி நேதாஜியோட பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி அவரோட டெத்து வரைக்கும் இருக்க இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் இன்ச் பை இன்ச் உங்களுக்காக. ஜனவரி 23, 1897 ஒடிசாவோட கட்டாக்ல ப்ராமினன்ட் லாயராக இருந்த ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் பிறந்த 9வது குழந்தை தான் சுபாஷ் சந்திர போஸ். வெல்தி அண்ட் வெல் எஜுகேட்டட் பெங்காலி ஃபேமிலியில் பிறந்த போஸ் கட்டாக்ல இருக்க ப்ரொட்டஸ்டன்ட் யூரோப்பியன் ஸ்கூலில் அகாடமிக் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரவீன்ஷா கொலேகியேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணவர் அகாடமிக்லி எக்ஸல்டாக இருந்ததை தாண்டி இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃபிலாசபியில் இருந்த இன்ட்ரெஸ்டிங்கும் டெவலப் பண்ணிக்கிறாரு. அடுத்ததாக சிவில் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ண நினச்ச போஸ் இங்கிலாண்டில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி டிஸ்டிங்ஷனில் ICS, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணுறாரு. அதாவது இப்போ இந்தியாவில் IAS அண்ட் IPSன்னு சொல்லப்படுறது தான், அப்போ அந்த டைமில் அதுக்கு பேர் ICS. 1920ல் நடந்த ICS எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வெறித்தனமாக படித்த போஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்ஸில் 4th பிளேஸில் ஸ்கோர் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் ஐடியாலஜிஸ் கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கல. அவரோட நேஷனலிஸ்ட் ஐடியல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவருக்கு கிடைச்ச ICS போஸ்டிங்கை 1929ல் ரிசைன் பண்ணுறாரு. அடுத்ததாக இந்தியாவோட லிபரேஷன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக நினச்ச போஸ் 1921ல் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி அவரோட நேட்டிவான ஒடிசாவுக்கே திரும்பி கிளம்பி வராரு. இங்கே தான் ஃப்ரீடம் ரெவல்யூஷனில் கலந்துக்கிட்ட போஸுக்கு அவரை மாதிரியே தன்னோட அட்வொகேட் ஆக்குபேஷனை ரிசைன் பண்ணிவிட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்த சித்ரந்தன் தாஸ் அப்படிங்கிறவரோட மீட்டிங் கிடைக்குது. ஸோ பேசிக்லி பிரிட்டிஷ் குட்ஸ், ஸ்கூல்ஸ், கோர்ட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ண சொல்லி இந்தியா முழுக்க நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்காக மகாத்மா காந்தி வேர்ல்டில் இருக்க எல்லா லீடர்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரிஸையும் இன்வைட் பண்ணுறாரு. ஸோ சித்ரந்தன் தாஸோட கைடன்ஸில் ஜூலை 16, 1921ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஜாயின் பண்ண போஸ் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகி கல்கட்டாவில் பல வாலண்டியர்ஸை கேதர் பண்ணி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை லீட் பண்ணுறாரு. இந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி முன்னாடியே கேள்விப்பட்ட பிரிட்டன் கவர்மெண்ட் வழக்கம் போல் இந்தியாவில் பப்ளிக் மீட்டிங், ப்ரொட்டஸ்ட், ரேலி இது மாதிரியான எந்த லிபரேஷன் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராகிபிஷனையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இதை மீறி இந்த மூவ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆன போஸையும் சில காங்கிரஸ் ஒர்க்கர்ஸையும் பிரிட்டிஷ் காப்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கொஞ்ச நாளில் நேரு, தாஸ் இது மாதிரியான சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸையும் பிரிட்டன் காப்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் 6 மாதம் ஜெயில் சென்டென்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன போஸ் உடனே அடுத்த ப்ரொட்டஸ்ட்டில் இன்வால்வ் ஆகிறாரு.
அதாவது 1921 இந்தியாவுக்கு வர இருந்த பிரிட்டன் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸோட அரைவில் எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ண நினச்ச போஸ் அதுக்கு பல காங்கிரஸ் ஒர்க்கர்ஸோட சப்போர்ட்டை கேதர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு நவம்பர் 1921 நம்ம ஹீரோ கால்கட்டா கோஸ்டில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனால் பயங்கரமாக கட்டுப்பான பிரிட்டன் கவர்மெண்ட் போஸோட ரெவல்யூஷன் டீமை இல்லீகல் டீம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி போஸ் கூட சேர்ந்த எல்லாத்தையும் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் திரும்பியும் போடுறாங்க. எந்த லீடருமே வெளியில்லாத நிலையில் போஸ் இனிஷியேட் பண்ண இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்ட சித்ரஞ்சன் தாஸ் அவரோட கட்ஸை பற்றியும் பிரிட்டிஷ் இம்பீரியலிசமோட பார்ட்டிஷன் பாலிசியை பற்றின அவரோட நாலேஜை பற்றியும் காந்தி கிட்ட பர்சனலாக சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன காங்கிரஸ் லீடர்ஸ் ஒரு யூத் லீடர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட அக்செப்டன்ஸில் போஸை 1923 ஆல் இண்டியா யூத் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாகவும் அண்ட் பெங்கால் ஸ்டேட் காங்கிரஸோட செக்ரட்டரியாகவும் எலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி சித்ரஞ்சன் தாஸுக்கு கீழே கல்கட்டா முனிசிபல் கார்பரேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக போஸ்டிங்க்கு வந்த போஸ் அவரோட போஸ்டிங்கை யூஸ் பண்ணி நேஷனலிஸ்ட் காசஸை ப்ரொமோட் பண்ணுறாரு. ஆல் இண்டியா யூத் காங்கிரஸோட பிரசிடென்ட் ரோலில் இருந்த போஸ் அவரோட ரெவல்யூஷனரி ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ்னால யூத்தோட மனசில் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவையும் அதுக்கான பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூன்ஸையும் கொண்டு வராரு. ஸோ வழக்கம் போல் எப்பவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கடுப்பாகி இவர் இப்போ கீ கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி திருப்பியும் அதை கிளைம் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1925 அவரை திருப்பியும் அரெஸ்ட் பண்ணி ஆலிப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அங்கேருந்து நார்தன் பெங்காலில் இருக்க பர்மாப்பூர் ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட போஸ் அடுத்ததாக பர்மாவோட மேண்டலேயில் இருக்க பிரிசனில் அடைக்கிறாங்க. அங்கே தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக டிபியால் அஃபெக்ட் ஆன போஸ் சில ஹார்ஷ் கண்டிஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு. இப்படி எந்தவித ட்ரையலுமே இல்லாமல் ஜெயிலில் இருந்த போஸ் 1927 ரிலீஸ் பண்ணப்படுறாரு. வெளியே கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். மறுபடியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அந்த டைமில் ஜவஹர்லால் நேரு கூட க்ளோஸாக பழக ஆரம்பித்தவர் அவர் கூட சேர்ந்து ஒர்க்கும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1928 இந்தியாவுக்கு கொடுத்த டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே ஒரு செல்ஃப் கவர்னன்ஸாக இருக்கிறத எதிர்த்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸை டிமாண்ட் பண்ணியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட சைமன் கமிஷனை அப்போஸ் பண்ணுறாரு. இவர் ஜாயின் பண்ண அந்த மூமெண்ட்டே கிடையாதுங்க. திரும்பியும் காந்தி நடத்தின சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு திரும்பியும் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. அவங்க திரும்பியும் திருப்பி இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட் எபிசோடெலாம் தாண்டி திரும்பியும் 1930 ரிலீஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் கால்கட்டாவோட மேயராகவும் எலெக்ட் ஆகிறாரு. இவரோட பேட்ரியாட்டிசம்க்கு ஒரு லிமிட்டே கிடையாது. இந்த மேயர் போஸ்டிங்கை யூஸ் பண்ணி நேஷனலிஸ்ட் காசஸை திரும்பியும் ப்ரொமோட் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் ரூலில் இருந்த இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நான் வயலன்ஸ் மட்டும் போதாதுன்னு பயங்கர ஸ்ட்ராங்காக போஸ் பிலீவ் பண்ணுறாரு. இங்கே பிலீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மிலிட்டன் அப்ரோச் அண்ட் ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு ரெவல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இங்கே தான் இன்னொரு செட்பேக் வருது. மறுபடியும் டிபியால் சஃபர் ஆன போஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக February 1933 யூரோப்புக்கு போகிறாரு. மார்ச் 1933 ஆஸ்திரேலியாவோட வியனாவுக்கு ரீச் பண்ண போஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறாரு. அந்த டைம்லேயும் இந்தியன் லிபரேஷன் பற்றின நினப்பிலேயே இருந்தவர் யூரோப்பியன் பாலிட்டிக்ஸை பற்றியும் ஸ்டடி பண்ணுறாரு. அங்கேருந்து டிபியில் ரெக்கவர் ஆன உடனே அங்கேருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இன்டலெக்சுவல்ஸ், யூரோப்பில் இருந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டை கேதர் பண்ணுறாரு. சுபாஷ் சந்திரபோஸோட அப்ரோச் ஒரு பயங்கரமான ப்ராக்மேட்டிக், அதாவது உலக லீடர்ஸ் எல்லாத்துலேருந்துமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சவர் ஹிட்லரோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் பர்டிகுலராக அவரோட ஃபேசிஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் டிசிப்ளினை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக போஸ் பல தடவை ஜெர்மனிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் நாஜியோட ஆன்டி இண்டியன் ரேசிசம்க்கு எகெயின்ஸ்டாக, அதாவது ஹிட்லருக்கு எகெயின்ஸ்டாக பப்ளிக்காகவும் இவர் பல தடவை பேசியிருக்காரு. ஏன்னா ஹிட்லர் அவரோட ஆட்டோபயோகிராஃபி புக் மே கம்ஃபில் இந்தியா பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஆல்சோ காந்தியோட நான் வயலன்ஸ் எல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ஹி ஹேட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூ அண்ட் ஒப்பீனியன் அபவுட் இந்தியா. இது சுபாஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்ததாக சுபாஷ் பிரிட்டனில் இருந்து அயர்லாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இங்கே இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்க ஸ்ட்ரகிள் பண்ண ப்ராமினன்ட் லீடர் ஏமோன் டி வெலராவை மீட் பண்ணி அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் மெத்தடை பற்றி கேள்விப்பட்டு அட்மையர் ஆகிறாரு. இங்கிருந்து இட்லிக்கு போன போஸ் பெனிட்டோ முசோலினியை மீட் பண்ணி அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிப்ளினை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமும் இவர் ட்ராவல் பண்ணுறதை நிறுத்தலை. இங்கிருந்து சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், ஹங்கரி, டர்க்கி, பல்கேரியா, ரொமேனியா, யுகோஸ்லேவியா அப்படின்னு பல கண்ட்ரிக்கு இப்போ ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா ஜியோபாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனையும் கரைச்சி குடிக்கிறாரு. இந்தியா வந்ததும் வழக்கம் போல் நேரு கூட சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டிசிபேஷனில் ஆக்டிவிட்டீஸில் திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணுறாரு. இந்த டைமில் தான் நேரு அண்ட் போஸோட லீடிங்கில் ஸ்டார்ட் ஆன ரேடிக்கல் ஃபேக்ஷன் இந்தியாவில் மாடர்ன் சோஷியலிசம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்னு பல மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான மாஸ் மொபலைசேஷன் நடக்க ஆரம்பிக்குது.
பட் காந்தியோட அப்ரோச் இந்த டைமில் லிட்டில் கன்சர்வேட்டிவ், அதாவது நான் வயலன்ஸ் அண்ட் வில்லேஜ் பேஸ்ட் டெவலப்மெண்ட்டில் எம்பசைஸ் பண்ணிட்டு இருந்தார். இதில் ஆனால் போஸோட மெத்தட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி போலார் ஆப்போசிட். ஸோ இதில் காந்திக்கும் போஸுக்கும் நடுவில் சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கிளாஷஸும் க்ரியேட் ஆகுது. இப்படி சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் 1938 போஸோட காங்கிரஸ் பிரசிடென்ட்கான கேண்டிடேட்ஸையை காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் அதில் வின் பண்ண போஸ் ஆனுவல் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1938 நடக்குது. அதில் ஹரிபுரா செஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்ததாக 1939 நடந்த எலெக்ஷனில் திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ண சுபாஷ் சந்திர போஸ் காந்தியோட கேண்டிடேட் பட்டாபி சித்தராமையாவை டிஃபீட் பண்ணி திரிபுரியோட ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆகிறாரு. பட் இந்த போஸ்ட்டில் காங்கிரஸோடு இருந்த ஐடியாலஜிக்கல் கிளாஷஸ்னால இவர் இந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணுறாரு. இங்கே தான் நீங்கள் சுபாஷோட ஆட்டிடியூடு புரிஞ்சுக்கணும். சுபாஷ் இஸ் நெவர் அ பொலிட்டிஷியன். ஹீ இஸ் அ நேஷனல் ஹீரோ ஹூ வாண்ட்ஸ் இந்தியன் ஃப்ரீடம் அண்ட் டெவலப்மெண்ட் பை எனி மீன்ஸ். ஸோ இப்போ காங்கிரஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறாரு. May 3, 1939 ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. தனி ஆளாக போஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபார்வர்ட் பிளாக்ல ஆளாக துணிச்சலாக கோஆர்டினேட் ஆனவர் நம்ம தமிழர் பசும்பொன் முத்துராமலிங்கம். அவரை ஃபாலோ பண்ணி பல தமிழ் மக்கள் ஃபார்வர்ட் பிளாக்கை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் பீப்புளோட கட்ஸை பார்த்து அட்மையர் ஆன போஸ், நான் அடுத்த பிறவியில் தமிழ்னா பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கூட சில இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஃபார்வர்ட் பிளாக்கோட மெயின் அப்ஜெக்டிவே பிரிட்டிஷ் ரூலில் இருந்த இந்தியாவோட கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒர்க்கர்ஸ் அண்ட் ரேடிக்கல் ஆர்கனைசேஷனை யுனைட் பண்ணி ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஸ்ட்ரகிளை இன்டென்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபார்வர்ட் பிளாக் மூலமாக தான் பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக மிலிட்டன்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாரு. இந்த டைம் தான் 1939, அதாவது World War II ஸ்டார்ட் ஆன பீரியட். இந்த டைமில் பிரிட்டிஷ் இந்தியாவை அவங்க சார்பில் ஃபோர்ஸ் பண்ணி இன்வால்வ் பண்ணுறாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண போஸ் பிரிட்டிஷ் பாலிசிஸ்க்கு எகெயின்ஸ்டாக கல்கட்டாவில் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவரோட இந்த ஆக்டிவிட்டீஸை கொலோனியல் அத்தாரிட்டிக்கு டைரக்ட் சேலஞ்சாக பார்த்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சுபாஷ் சந்திர போஸை அவங்களோட இம்பீரியலிசம்க்கு மிகப்பெரிய த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் திரும்பியும் ஒரு சப்பக்கட்டு கட்டி போஸ் உள்நாட்டு கலவரங்களுக்கு காரணமாக இருக்கார் அப்படின்னு ஒரு பொய்ய ஒரு காரணத்தை சொல்லி திருப்பியும் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை ஜெயிலில் இருந்தால் பிரிட்டனை இந்தியாவிலேருந்து துரத்துறது ரொம்ப டிலே ஆயிரும்னு நினச்ச போஸ் எப்படியாவது பிரசன்ட்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. போஸோட மாஸ்டர் பிளான் என்னென்னா, World War II பிரிட்டனுக்கு எகென்ஸ்டாக இருந்த ஆக்சிஸ் கண்ட்ரிஸோட ஹெல்ப்பில், அதாவது ஜெர்மனி, இட்லி அண்ட் ஜப்பான், இவங்களை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ எப்படியா ஜெயிலேருந்து வெளியே வரணும்னு நினச்ச போஸ் நவம்பர் 1940 ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ இவர் ஹெல்த் நாளுக்கு நாள் அஃபெக்ட் ஆகுது. இதை பார்த்து பயந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஓகே இவர் உயிருக்கு எதாவது பிரச்சனை வந்துட்டா இன்னும் ரெவல்யூஷனரிஸ் பெரிய லெவலில் பிரச்சனையை கிளப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அங்கிருந்து வெளியே அனுப்பி இவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது டிசம்பர் 1940 கொல்கட்டாவோட எல்கின் ரோட்டில் இருக்க அவரோட ரெசிடென்ஸ்லேயே அவரை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறாங்க. இப்படி ஒரு மாஸ்டர் பிளானோட பிரிசன்லேருந்து வெளியே வந்த போஸ் அவர் வீட்டிலிருந்து எஸ்கேப் ஆக ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானை ரெடி பண்ணுறாரு. இங்கே தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு போஸ். 1941 ஜான்வரி 16 நைட் அன்னைக்கே முகமது ஜியாதீன் அப்படின்ற ஒரு ஆப்கான் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக வேஷம் போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அவரோட நெஃப்யூ சிசிர் குமார் போஸோட ஹெல்ப்பில் ஜெர்மன் மேட் வாண்டரர் காரில் அவரோட ஜேர்னியை அன்னைக்கு நைட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து இவரோட ட்ராவல் பிளான் நெக்ஸ்ட் டே ஜான்வரி 17 கோமோவை ரீச் பண்ணுறாரு. அடுத்ததாக கோமோவிலிருந்து தனியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போஸ் டெல்லிக்கு போய் தென் பெஷாவரை ரீச் பண்ணுறாரு. பெஷாவரில் இருந்து மியான் அக்பர் ஷா மாதிரியான சில அவரோட லோக்கல் சப்போர்ட்டர்ஸோட அசிஸ்டன்ஸில் இங்கேருந்து இந்தியாவோட பார்டரை கிராஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இப்படி ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சவர் பாஸ்தூன் பீப்புள் கிட்ட பாஷ்தோ லாங்குவேஜில் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக டெஃப் அண்ட் மியூட்டாக ப்ரிட்டன் பண்ணியிருக்காரு. இங்கே காபூலில் இருந்த இட்டாலியன் அம்பாசிடர் பியட்ரோ குரானி இவருக்கு இட்டாலியன் பாஸ்போர்ட் ஒன்று கவுண்ட் ஒர்லாண்டோ மசாட்டோ அப்படின்னு ஒரு புது ஐடென்டிட்டியில் அவருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இந்த பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இப்போது நம்ம ஹீரோ இட்டாலிக்குள்ளே என்ட்ராகிறாரு. அங்கேருந்து சில இட்டாலியன் அண்ட் சோவியட் கான்டாக்ட்ஸோட ஹெல்ப்பில் சோவியத் யூனியனோட டிரான்சிட் வீசாவை செக்யூர் பண்ணுறாரு. ஏப்ரல் 1941 ஜெர்மனியோட பெர்லினை ரீச் பண்ணவர் அடோல்ஃப் ஹிட்லரை மீட் பண்ணுறதுக்காக அவரோட ரெசிடென்ஸுக்கு போகிறாரு. அங்கே அவரை பார்த்த ஹிட்லர், ஹலோ சுபாஷ் அப்படின்னு அவரோட பேரை சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. இதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆன போஸ் 1936 பப்ளிக்காக அவர் ஹிட்லருக்கு எகெயின்ஸ்டாக பேசினதையும் அப்படி பேசின போஸோட கட்ஸை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் ஹிட்லர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இங்கே ஹிட்லரை மீட் பண்ணி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் நாட்ஸி ஜெர்மனியோட சப்போர்ட்டை கிளைம் பண்ண போஸ் அந்த டைமில் அங்கே ஃப்ரீ இந்தியா சென்டரையும்
அசாத் ஹிந்த் ரேடியோவையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது மூலமாக ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர நினைக்கிறாரு. இங்கே சில மாதம் தங்கி ஜெர்மனிலேயே 1942 ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்குன்னு ஒரு செப்பரேட் ஆர்மி ஃபோர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. வேர்ல்ட் வார் 2 இன்வால்வ் ஆன ஜப்பான் சிங்கப்பூர் பேட்டிலில் பிரிட்டனை டிஃபீட் பண்ணி ரொம்பவே ஈஸியாக சிங்கப்பூரை கேப்சர் பண்ணுது. அண்ட் தோற்று போன பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் ஜப்பான் கிட்ட சரண்டரும் வராங்க. அந்த வார் பிரிசனர்ஸோட ஜெர்மனிக்கு வந்த ஜாப்பனீஸ் ஃபோர்ஸோட கேப்டன் போஸை மீட் பண்ணுறாரு. ஜெர்மனி கூட சேர்ந்து அலைட் ஃபோர்ஸஸை எதிர்த்த ஜப்பானும் இந்தியன் லிபரேஷனுக்கான ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணோம்னு அவர் போஸ் கிட்ட சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க கஸ்டடியில் இருந்த இந்தியன் ஆர்மியை, அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸில் இருந்த 40,000 இந்தியன் ட்ரூப்ஸையும் அவங்களோட கேப்டன் மோகன் சிங்கையும் போஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்தியன் கேப்டன் முகமது சிங்கோட லீடிங்கில் அசாத் ஹிந்த் ஃபோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎன்ஏவை எஸ்டாப்ளிஷ் பண்ண போஸ் அவங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறாரு. கேப்டன் மோகன் சிங் தான் ஐஎன்ஏவோட ஃபஸ்ட்டு கமாண்டர் இன் சீஃப். அங்கே அவரோட கைடன்ஸை பார்த்த ஜாப்பனீஸ் அஃபிஷியல்ஸ் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி ஈஸ்ட் ஏஷியாலையும் இந்தியன் நேஷனல்ஸ் மூவ்மெண்ட்டை லீட் பண்ணுறதுக்கு போஸை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஜப்பான் வேர்ல்ட் வார் 2 லீடிங்கில் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டவர் ஜப்பானோட ஹெல்ப்பில் இந்தியாவை பிரிட்டிஷ் ரூலில் இருந்து லிபரேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு. இந்த டைம் வேர்ல்ட் வார் 2 நடந்துட்டு இருந்த டைம். அப்படி ஈஸியாக ஒரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆக முடியாது. இங்கே தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் மூவ் அண்ட் மாஸ்டர் டேரிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த டைமே இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனடியாக ஜப்பானுக்கு போயே ஆகணும்னு டிசைட் பண்ண போஸ் ஜெர்மன் சப்மரீன் வழியாக ட்ராவல் பண்ண டிசைட் பண்ணுறாரு. ஸோ வேர்ல்ட் வார் 2 நடந்துட்டு இருந்ததுனால அலைட் ஃபோர்ஸஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் மூலமாக பாம்பையும் இந்த டைமில் ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்கன் பிரிட்டிஷ் நேவி ஃபோர்ஸஸ் ஓஷனில் பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனி டைம் இட் இஸ் எ ரிஸ்க். அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாத போஸ் அவரோட எய்ட் அபித் ஹசான் அண்ட் கேப்டன் வெர்னர் ஹீசன்பர்கோட சேர்ந்து ஜெர்மன் சப்மரின் U-180 ட்ராவல் பண்ண டிசைட் பண்ணுறாரு. அவரோட பிளான் மாதிரியே February 8, 1943 ஜெர்மனியோட கீல் போர்ட்டில் இருந்து சீக்ரெட்டாக டிபார்ச்சரான ஜெர்மன் சப்மரின் U-180 நார்த் சி வழியாக போய் அட்லாண்டிக் ஓஷனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அலைட் ஃபோர்ஸஸோட பாம்பிங்ஸில் மாட்டிக்காமல் சேஃபாக ட்ராவல் ஆகி ஏப்ரல் 1943 இந்தியன் ஓஷனுக்குள்ளே என்டர் ஆகி மெடகாஸ்கரையும் ரீச் பண்ணுது. மெடகாஸ்கரில் ஆல்ரெடி ஜப்பான் அனுப்பி வச்ச I-29 ஜாப்பனீஸ் சப்மரின் ஜெர்மன் சப்மரினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே போஸும் அவர் கூட வந்தவங்களும் சப்மரின் U-180 இருந்து கேப்டன் டெரோக்காவோட கமாண்டிங்கில் வந்த I-129 சப்மரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. அங்கேருந்து திருப்பியும் இவங்களோட ட்ராவல் கண்டினியூ ஆகுது. இப்படி கிட்டத்தட்ட 3 மாதம் சப்மரினில் ட்ராவல் பண்ண போஸ் May 6, 1943 இந்தோனேஷியாவோட சபாங்கை ரீச் பண்ணுறாரு. உயிரை பணையம் வச்சு ட்ராவல் பண்ண போஸோட இந்த சப்மரின் ஜேர்னி ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரிஸ் மோஸ்ட் டேரிங் வார் டைம் மிஷன்ஸ்னு சொல்லலாம். அங்கேருந்து 1 வீக்குக்கு அப்புறம் ஜாப்பனீஸ் மிலிட்ரி பிளேன் மூலமாக ஜப்பானோட டோக்கியோவுக்கு போகிறாரு. டோக்கியோவை ரீச் பண்ணதும் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஹிடெக்கி டோஜோ அண்ட் இன்னும் சில அஃபிஷியல்ஸை மீட் பண்ணி இந்தியாவோட லிபரேஷனுக்காக அவங்களோட சப்போர்ட்டையும் செக்யூர் பண்ணிக்கிறாரு. இங்கேருந்து July 4, 1943 ஜப்பான்லேருந்து சிங்கப்பூர் போகிறாரு. அங்கே நேஷ்னல் ஆர்மி ஆஃபீஸர்ஸை இன்வைட் பண்ண போஸ் வாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சில புது வார் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நேஷ்னல் ஆர்மி காப்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருந்தார். ஸோ போஸ் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை பற்றி நல்லாவே அவருக்கு ஐடியா உண்டு. இதுக்கப்புறம் மோகன் சிங் லீடிங்கில் இருந்த ஐஎன்ஏக்கு செகண்ட் கேப்டன் கமாண்டர் இன் சீஃபாக நம்ம ஹீரோ பொறுப்பேற்கிறாரு. இவரோட டைனமிக் லீடர்ஷிப்பில் ட்ரைனிங் எடுக்க வில்லிங்காக இருந்த 50,000 சோல்ஜர்ஸ் ஐஎன்ஏல ஜாயின் பண்ணுறாங்க. இங்கே தான் அந்த சோல்ஜர்ஸும் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸும் போஸை நேதாஜி அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. இப்படி வாலண்டியராக வந்த மக்களில் ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட லிபரேஷனில் உமனோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்ச நேதாஜி ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட் அப்படின்ற ஆல் உமன் காம்பேட் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ரெஜிமெண்ட்டுக்கு லக்ஷ்மி சுவாமிநாதனை கேப்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. வெறும் 170 கேடட்ஸோட ஸ்டார்ட் ஆன அந்த ரெஜிமெண்ட் அதுக்கப்புறம் 300 கேடட்ஸ் இருக்க ரெஜிமெண்ட்டாக டெவலப் ஆகுது. ரெக்ரூட்மெண்ட் மட்டும் இல்லாமல் லோக்கல் சிவிலியன்ஸ், பேரிஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், ஷாப் கீப்பர்ஸ்னு பல பேர் ஐஎன்ஏக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவரோட பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினச்ச நேதாஜி October 21, 1943 அசாத் ஹிந்த் கவர்மெண்ட்டை, அதாவது ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியாவை சிங்கப்பூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவரே பிரைம் மினிஸ்டராகவும் மாறுறாரு. இன்ஃபேக்ட் ஃப்ரீ இந்தியாவோட இந்த கவர்மெண்ட் ஜப்பான், ஜெர்மனி, இட்லி, தாய்லாந்து அண்ட் பர்மா மாதிரியான ஆக்சஸ் பவர்ஸால் ரெகக்னைஸும் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் ஏன், நேதாஜி லீடிங்கில் இருந்த ஃப்ரீ கவர்மெண்ட் அவங்களோட ஓன் கரன்சி, ஸ்டாம்ப்ஸ்,
அண்ட் சிவில் கோடையும் இஷ்யூ பண்ணி சாவர்னிட்டியை சிம்பிளைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஃபேம் வேர்ல்டு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் காமெடியாக என்னென்னா, இன்னும் பிரிட்டிஷ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண இடத்துல இன்னும் அவரை 3 வருஷமாக தேடிட்டு இருக்காங்க. அதுதான் பயங்கர காமெடி. இங்கே தான் நியூஸ் பேப்பரில் சில நேதாஜியோட ஃபோட்டோஸ் வர ஆரம்பிக்குது. இங்கே இவர் ஹிட்லரை மீட் பண்ண விஷயங்கள்லாம் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. இதை பார்த்து பிரிட்டன் கவர்மெண்ட் ஸ்டன் ஆகிறாங்க. இங்கே தான் 1944 ஐஎன்ஏ ஜப்பான் கூட சேர்ந்து பர்மா, அதாவது மயன்மார் வழியாக பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. இப்படி ஜப்பான் கூட சேர்ந்து மணிப்பூரில் த பேட்டில் ஆஃப் இம்பால், த பேட்டில் ஆஃப் கொஹிமாவில் இன்வால்வ் ஆன ஐஎன்ஏ இனிஷியலாக சில விக்ட்ரிஸை கெயின் பண்ணியிருந்தாலும் 1945 பிகினிங்கில் லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் அலைட் ஃபோர்ஸஸோட கவுண்டர் அட்டாக் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீரியடில் தான் ஹிட்லர் சூசைட் பண்ணிக்கிறாரு. May 7, 1945 ஜெர்மனி அலைஸ் கிட்ட சரண்டரும் ஆகிறாங்க. ஜப்பானும் அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுது. இந்த டைமில் தான் அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாக்கி அட்டாக்கை ஜப்பானில் நடத்துகிறாங்க. ஸோ ஜப்பான் பயங்கரமாக இதில் இம்பேக்ட் ஆகிறாங்க. ஹிரோஷிமா நாகசாக்கி நியூக்ளியர் பாம் அட்டாக் பற்றின வீடியோ நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துங்க. ஸோ இந்த அட்டாக் நடந்துட்டு இருந்த டைமில் ஜப்பான்லேருந்து எஸ்கேப் ஆக நினச்ச நேதாஜி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக அடுத்தது சோவியத் கிட்ட சப்போர்ட்டை கிளைம் பண்ண நினைக்கிறாரு. ஸோ இங்கிருந்து இப்போது சோவியத்தோட கண்ட்ரோலில் இருந்த மஞ்சூரியாவை ரீச் பண்ணுறது தான் அவரோட அடுத்த பிளான். ஸோ இதை டிசைட் பண்ணிட்டு August 16, 1945 சிங்கப்பூரில் இருந்து ஜாப்பனீஸ் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் மூலமாக சைகோன் அப்படின்ற இப்போதைய வியட்நாமோட ஹோச்சி மின் சிட்டியை ரீச் பண்ணுறாரு. அங்கே ஜாப்பனீஸ் ஃபீல்ட் மார்ஷல் இசாஷி டெரோவாஷியை மீட் பண்ண நேதாஜி அவர்கிட்ட எனக்கு எப்படியும் ஒரு சோவியத் யூனியன் கிட்ட போகணும், எனக்கு ஒரு ஃப்ளைட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டும் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஹெல்ப்பில் August 18 மார்னிங் டோக்கியோவுக்கு போகக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் பாம்பர் பிளேனில் ஏறுறாரு. பேங்காக்ல இருந்து டிபார்ச்சரான இந்த பிளேன் சைகோனில் லேண்ட் ஆகிறப்போ அதில் ஆல்ரெடி 7 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 8வது ஆளாக நேதாஜி அதில் ஏறுறாரு. அங்கிருந்து அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. आजाद हिंद फौज के बहादुर जवानों का खून जल्द ही रंग लाएगा. हमारी मंजिल एक थी, एक है और एक रहेगी. சைகோனில் இருந்து டுரான், அங்கிருந்து டைப்பிக்கு போய் அதுக்கப்புறம் மஞ்சூரியாவுக்கு போக போகிற இந்த ஜாப்பனீஸ் பாம்பர் பிளேன் கடைசியாக டோக்கியோவில் போர்ட் ஆகும். ஸோ சைகோன் டேக் ஆஃப் ஆகி அப்ராக்சிமேட்டாக 3 ஹவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ண இந்த பாம்பர் பிளேன் ஃபியூவல் ரீஃபில்லிங்காக தைவானோட டைப்பியில் லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சரியாக ஆஃப்டர்நூன் 2:30க்கு டேக் ஆஃப் ஆகி அதிலிருந்து சில நிமிஷங்களில் ட்ராஜிக்காக இன்ஜின் ஃபெயிலியர் காரணமாக சடனாக இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகுது. இதில் விஷயம் என்னென்னா, இந்த பிளேனில் இருந்த கர்னல் ஹபீப் உர் ரஹ்மான், சுபாஷோட டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அண்ட் சுபாஷ் இவங்க 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நேதாஜியோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஃபியூவலில் சோக்காது. இதில் கிராஷில் கிரியேட் ஆன ஃபயரால் அவரோட உடம்பு ஃபுல்லாக தீக்காயாகுது. 3rd டிகிரி பர்ன்ஸால் சஃபர் ஆன நேதாஜியை உடனே டைப்பியில் இருக்க நான்மோன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் டனியோஷி யோஷிமி அண்ட் இன்னும் சில மெடிக்கல் ஸ்டாஃப் கண்டினியூஸாக 6 ஹவர்ஸ்க்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டும் நம்ம நேதாஜி August 18 நைட் இறக்குறாரு. அதாவது இறந்து போனதாக சொல்லப்படுது. நேதாஜி தைவான் ஃப்ளைட் கிராஷில் இறந்ததாக ஜாப்பனீஸ் ரேடியோவில் ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்திய மக்களும் நேதாஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை நம்புறதா இல்லை. இப்போ வரைக்கும் இது ப்ரூஃபும் பண்ணப்படலை. ஏன்னா இறந்து போனதாக சொல்லப்படுற நேதாஜியோட பாடி அவரோட ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்படாததும் இதுக்கு ஒரு ரீசன். இதை பற்றி நேதாஜியோட ஃபேமிலி ஜப்பான் கவர்மெண்ட் கிட்ட கேட்டப்போ அவங்க 1945 August 22 நேதாஜியோட பாடியை டைப்பியில் கிரெமேட் பண்ணிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவரோட அஸ்தியை ஜப்பானோட டோக்கியோவில் இருக்க ரென்கோஜி டெம்பிளுக்கு அனுப்பி வச்சுட்டதாகவும் சொல்கிறாங்க. பட் போஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மொரார்ஜி தாஸ் மாதிரியான பொலிட்டீஷியன்ஸும் நேதாஜி டெத் நியூஸில் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கிறத சொல்லி இன்கொயரி கமிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கமிட்டி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவோட கவர்மெண்ட் 1956 நேதாஜி டெத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஷா நவாஸ் கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணுது. ஃபார்மர் ஐஎன்ஏ ஆஃபீஸர் ஷா நவாஸ் கான், ICS ஆஃபீஸர் SN மைத்ரா, இவங்க 2 பேரும் லீடிங்கில் நடந்த இன்வெஸ்டிகேஷன் ஜப்பான் கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே நேதாஜி தைவான் ஃப்ளைட் கிராஷில் இறந்து போனது ஃபேக்ட் தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நம்பாத நேதாஜியோட எல்டர் பிரதர் சுரேஷ் சந்திர போஸ் ஃபைனல் ரிப்போர்ட்டில் சைன் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறாரு.
இவரோட ஆர்குமெண்ட் என்னென்னா நேதாஜி ஆக்சுவலி சோவியத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்றாரு. செகண்ட் கமிஷன் ஜிடி கோஸ்லா கமிஷன். இந்த கேஸை ரீஎக்ஸாமின் பண்ணுறதுக்காக 1970 பஞ்சாப் ஹைகோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஜிடி கோஸ்லாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 1 man இன்வெஸ்டிகேட்டராக 4 years இன்கொயரி பண்ணி ஷா நவாஸ் கமிட்டி சொன்ன மாதிரியே ரிப்போர்ட் பண்ணுறாரு இவர். ஸ்டில் யாரும் கன்வின்ஸ் ஆகிறதா இல்லை. இப்போ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸாக மாறுது. இந்த கேஸை இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க முகர்ஜி கமிட்டி. 1999 பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாயோட என்டிஏ கவர்மெண்ட் முகர்ஜி கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் மனோஜ்குமார் முகர்ஜி லீடிங்கில் இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிராஷ் நடந்து இப்போ பல வருஷம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த கிராஷ் நடந்த ஏர்போர்ட் இப்போ ஏர்போர்ட்டாகவே இல்லை. பட் இந்த கமிட்டியோட மெயின் கோல் 5 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். 1, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்தாரா இல்லையா? செகண்ட் கேள்வி, இறந்திருந்தா தைவான் பிளேன் கிராஷில் தான் இறந்தாரா? தேர்ட் கேள்வி, ரெங்கோஜி டெம்பிளில் இருக்க ஆஷஸ் நேதாஜியோடது தானா? ஃபோர்த், அவர் வேறு மேனரில் இறந்துருந்தா அது எங்கே, எப்படி? ஃபிஃப்த் கேள்வி, ஒருவேளை நேதாஜி உயிரோடு இருந்திருந்தா அவர் எங்கே இருக்கார்? இந்த கொஷின்ஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முகர்ஜி கமிட்டி 6 வருஷம் என்கொயரிக்கு அப்புறம் 2005 நேதாஜி தைவான் பிளேன் கிராஷில் இறந்து போகலை அப்படின்னும் ரெங்கோஜி டெம்பிளில் இருக்கிற ஆஷஸ் நேதாஜியோடதே கிடையாது அப்படின்னும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த கமிட்டிக்கிட்ட 3 கொஷனுக்கு ஆன்சரே இல்லை. அதாவது நேதாஜி உயிரோடு இருந்தால் அவர் இருக்கிற பிளேஸை பற்றியோ அவர் வேறு விதத்தில் இறந்து போயிருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸோ எவிடன்ஸோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. பட் 2005 பிரைம் மினிஸ்டரான டாக்டர் மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட் முகர்ஜி கமிட்டியோட சப்மிட் பண்ண இந்த ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி ஆல் திஸ் கான்ட்ரவர்சி, தியரிஸ், கன்ஃபியூஷன் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இவரோட டெத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனில் பல தியரிஸ் வெளியே வருது. ஃபஸ்ட்டு தியரி டெத் ஹோக்ஸ் தியரி. அதாவது பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் கிட்டே இருந்து இவேடான நேதாஜி இறந்து போனதாக எல்லாரையும் நம்ப வச்சு சீக்கிரட்டாக இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃப்ளைட் பண்ணுறதா சில பேர் பர்டிகுலராக நேதாஜியோட சப்போர்ட்டர்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. இன்னொரு தியரி கும்னாமி பாபா தியரி. இதில் சில பேர் நேதாஜி 1985 வரைக்கும் உயிரோடு இருந்ததாகவும் ஆனால் அவர் உத்தரப்பிரதேசில் இருக்க ஃபைசாபாத்தில் கும்னாமி பாபா அப்படின்ற ஐடென்டிட்டியில் மறைமுகமாக வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று சோவியத் கேப்டிவிட்டி தியரி. இந்த தியரி படி அசைலம் ரெக்வஸ்ட் பண்ணி சோவியத்துக்கு போன நேதாஜி ஜோசப் ஸ்டாலினோட ஆர்டர் படி அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லாஸ்ட் தியரி அசாசினேஷன் தியரி. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் நேதாஜி உயிரோடு இருந்ததாகவும் அவரை போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பாலிடிக்ஸ்க்கு த்ரெட்டாக பார்த்த சில ரைவல் பொலிட்டிஷியன்ஸ் அவரை எலிமினேட் பண்ணிட்டதாகவும் இன்னொரு சில குரூப் ஆஃப் பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க. பட் இந்த எந்த தியரிலையுமே ஒரு கிரெடிபிள் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட டெத் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி. பட் நான் படித்த வரையிலும் இவர் அந்த பிளேனில் தான் கொல்லப்பட்டிருக்கணும். ஏன்னா மற்ற எந்த தியரியுமே கன்வின்ஸாகவும் இல்லை, சயின்டிஃபிக்காகவும் மேட்ச் ஆகிற மாதிரியும் இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற வீரரோட மரணம் மிஸ்ட்ரியாக இருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்றைக்கும் அன்ஃபர்கட்டபிள் அண்ட் அன்டினைபிள் ஹீரோயிசம். ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் இன்டெப்த்தாக இன்வால்வ் ஆன காந்திஜி நாணயத்தோட பூ அப்படின்னா அந்த நாணயத்தோட தலை, அதாவது சிங்கம் நேதாஜி அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அடுத்த பிரிவில் தமிழனாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன நேதாஜிக்கு ஒவ்வொரு தமிழரோட சார்பாக நான் அவருக்கு சொல்ல நினைக்கிறது ஜெய் ஹிந்த். தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி காந்தியோட லைஃப் பற்றின வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொண்டு வரக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் மீ ஆன் Patreon, subscribe to my channel and join the membership. Jayasim signing off.